சாக்லேட் கப் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்து அது கூட பவுடர் பண்ண சுகர், நெக்ஸ்ட்டு அதை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சே பீட் பண்ணலாம், பீட்ரெல்லாம் தேவை கிடையாது. இப்போது 2 எக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு, பட்டரு, சுகரு, வெண்ணிலா எசன்ஸ் இந்த 3 நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் மெயினாக கரைஞ்சாதான் நல்லா வரும் கேக்கு. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு, நான் ஏற்கனவே மெஷர் பண்ணி மைதாவும் கோகோ பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம 3 பேட்சஸாக ஜலிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் எல்லாமே சேர்த்திங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகும், கேக்கும் நல்லா வராது. ஸோ 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஓவர் பீட்டும் பண்ணாதீங்க, கேக் ரொம்ப கெட்டியாக வரும், ஹார்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஓரம் எல்லாமே எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கப் கேக் ட்ரே இருந்தாலும் ஓகே, இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த பேப்பர் கப்ஸ் இருந்தாலும் அதை வச்சும் நீங்கள் பேக் பண்ணலாம். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போது அவன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரிக்கு 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு